விநாயகருக்கு வாகனமாக எலியாக மாறிய கந்தர்வன். கதையை முழுமையாக கேளுங்க. தவறை திருத்திக் கொள்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்காத சிறப்புகளும் வந்து சேரும் என்பதை உணர்த்தும் இந்த கதை. கந்தர்வர்களில் ஒருவனான கிரவுஞ்சன் விநாயகப் பெருமானின் தீவிர பக்தன். அவன் தினமும் விநாயகரை வணங்கிவிட்டுத்தான் தனது பணிகளையே தொடங்குவான். ஒரு நாள் அவன் இமயமலை பகுதியில் இயற்கை அழகை ரசித்தபடி வான்வழியே சென்று கொண்டிருந்தான். அப்போது அழகிய பூந்தோட்டம் ஒன்றும் அதில் பூ பறித்து கொண்டிருந்த அழகிய பெண்ணும் அவன் கண்ணில் தென்பட்டது. வானிலிருந்து கீழே இறங்கி வந்த அவன் அந்த பெண்ணின் அழகில் மயங்கினான். அந்த பெண்ணுடன் பேசி அவளை எப்படியாவது திருமணம் செய்து தன்னுடன் தேவலோகத்துக்கு அழைத்து சென்று விட வேண்டும் என்று எண்ணினான். பூ பறித்து கொண்டிருந்த பெண்ணை நெருங்கி, பெண்ணே, தேவலோகத்தைச் சேர்ந்த கந்தர்வனான நான் வான்வழியாக சென்று கொண்டிருந்த போது உன் அழகைக் கண்டு மயங்கி கீழே இறங்கி வந்தேன். நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றான். அந்த பெண், கந்தர்வனே, நான் இங்குள்ள ஆசிரமத்தில் இருக்கும் சவுபரி முனிவரின் மனைவி மனோரமை. என் மேல் நீ கொண்ட தவறான எண்ணத்தை மாற்றிக்கொண்டு இங்கிருந்து சென்றுவிடு என்றாள். ஆனால் அந்த பெண்ணின் அழகு கந்தர்வனை மதிமயங்க செய்தது. நீ ஒரு முனிவரை திருமணம் செய்து கொண்டு ஒரு பணிப்பெண்ணை போல் வாழ்ந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாய். என்னை திருமணம் செய்து கொண்டால் மிகவும் மகிழ்ச்சியாக வாழலாம் என்றான். அதை கேட்டு கோபமடைந்த அவள், நான் இன்னொருவரின் மனைவி என்று சொல்லியும் அதை கேட்காமல் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது உனக்கு தவறாக தெரியவில்லையா என்றாள். இதில் என்ன தவறு இருக்கிறது? முனிவருடன் இருப்பதை விட என்னை போன்ற கந்தர்வனுடன் இருப்பதில்தான் இன்பம் அதிகம். இந்த முனிவரை கைவிட்டு என்னுடன் வந்தால் உன்னை தேவலோகம் அழைத்துச் செல்கிறேன். அங்கு நாம் இருவரும் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று ஆசை வார்த்தைகளை கூறினான் கந்தர்வன். முனிவரின் மனைவி சற்றும் தடுமாற்றம் இல்லாமல் பேசினாள். கந்தர்வனே, முனிவரின் மனைவியாக நான் இன்பமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீ என்னிடம் தேவையில்லாமல் பேசி உன் நேரத்தை வீணடிக்காமல் இங்கிருந்து செல். இல்லையென்றால் பெரும் துன்பம் உன்னை வந்து சேரும் என்றாள். இதனால் கோபமடைந்த கந்தர்வன் அவளை கவர்ந்து போய்விடுவது என முடிவு செய்து மனோரமையை நெருங்கினான். அவன் எண்ணத்தை அறிந்த அவள் அவனிடமிருந்து தப்பிக்க ஆசிரமம் நோக்கி ஓடினாள். பின்தொடர்ந்து வந்த கந்தர்வன் ஆசிரமத்துக்குள் நுழைந்த மனோரமையின் கையை பிடித்து நிறுத்தினான். இதை சிறிதும் எதிர்பார்க்காத அவள், சுவாமி, என்னை காப்பாற்றுங்கள் என்று சத்தமிட்டாள். மனைவியின் சத்தத்தை கேட்டு ஆசிரமத்திலிருந்து வெளியில் வந்தார் சவுபரி முனிவர். நிலைமையை உடனடியாக புரிந்து கொண்ட முனிவர், கந்தர்வனே, என் மனைவியை விட்டு இங்கிருந்து போய்விடு, இல்லையென்றால் என் கோபத்துக்கு ஆளாவாய் என்று கூறினார். மோக மயக்கத்தில் இருந்த கந்தர்வனுக்கு அவரது குரல் கூட காதில் விழவில்லை. அவன் மனோரமையை கவர்ந்து செல்வதிலேயே குறியாக இருந்தான். கோபமடைந்த முனிவர், கந்தர்வனே, என் மனைவியை கவர்ந்து செல்ல நினைத்த நீ மண்ணை தோண்டி வலையில் ஒளிந்து வாழும் எலியாக மாறி துன்பப்படுவாய் என்று சாபமிட்டார். அதை கேட்டதும் சுயநினைவுக்கு திரும்பியவனாக கந்தர்வன் தன்னுடைய செயலுக்காக வருந்தினான். முனிவரே, அடுத்தவரின் மனைவியை அடைய நினைத்த எனக்கு தாங்கள் கொடுத்த சாபம் சரியானதுதான். நான் நீங்கள் கொடுத்த சாபத்தை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். எனது தவறை தாங்கள் மன்னித்தருள வேண்டும் என்றான். இதனால் மனமிறங்கிய முனிவர், கந்தர்வனே, தவறு செய்வது அனைவரின் இயல்பாக இருக்கலாம். ஆனால் தேவலோகத்தைச் சேர்ந்த உனக்கு இப்படியொரு எண்ணம் வந்திருக்கவே கூடாது. நீ தவறை உணர்ந்து நான் கொடுத்த சாபத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருப்பதால் நான் உன்னை மன்னிக்கிறேன். பிற்காலத்தில் உனக்கு இந்த எலி உருவத்திலேயே மிகப்பெரிய சிறப்பு கிடைக்கும் என்றார். கந்தர்வன் மிகப்பெரிய எலியாக மாறினான். அந்த எலி காட்டிற்குள் சென்று பல இடங்களையும் தோண்டி நாசப்படுத்தி கொண்டிருந்தது. ஒவ்வொரு இடமாக மாறி மாறி சென்ற எலி காட்டிற்குள் இருந்த பராசர முனிவரின் ஆசிரம பகுதிக்குள்ளும் சென்று விட்டது. அந்த இடம் பிடித்து போனதால் அங்கேயே ஒரு வலை தோண்டி தங்கி கொண்டது. அந்த எலி ஆசிரம பகுதிக்குள் இருந்த மரங்களின் வேர்களை கடித்து மரங்களை கீழே விழச் செய்து அங்கிருந்தவர்களை அச்சுறுத்தி கொண்டிருந்தது. மேலும் ஆசிரமத்தின் பல பகுதிகளில் வலை தோண்டி சேதப்படுத்தியது. இந்த நிலையில் அபிநந்தன் எனும் அரசன் தன்னுடைய பதவியும்
அதனால் கிடைக்கும் சிறப்பும் நீடித்திருக்க வேண்டும் என மிகப்பெரிய வேள்வி ஒன்றை நடத்த முடிவு செய்தான். வேள்விக்கான பணிகளையும் அவனே முன்னின்று செய்து வந்தான். இந்த வேள்வி முழுமையாக நடந்து முடிந்துவிட்டால் அந்த அரசனுக்கு இந்திர பதவி கிடைத்தாலும் கிடைத்துவிடும் என்று இந்திரன் அச்சமடைந்தான். தனது பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அபிநந்தனை வேள்வி செய்ய விடாமல் தடுக்க இந்திரன் முடிவு செய்தான். இதற்காக காலநேமி என்ற அரக்கனை பூலோகத்திற்கு அனுப்பி வைத்தான். அந்த அரக்கன் அபிநந்தன் செய்து வந்த வேள்விகளை எல்லாம் அழித்து வந்தான். அசுரனின் தொல்லையை பொறுக்க முடியாத முனிவர்கள் அவனை அழித்து உதவும்படி சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவபெருமான் அவர்களிடம், இன்னும் சிறிது காலம் மட்டும் பொறுத்திருங்கள். என் மகன் விநாயகன் அவனை அழிப்பதற்காக பூலோகத்தில் தோன்ற இருக்கின்றான். அவன் அரக்கன் காலநேமியை அழித்து வேள்வி பணிகள் தொடர உதவி செய்வான். சில காலம் கழித்து வரேணியன் என்ற அரசனுக்கு யானை முகமும் மனித உருவமும் உடைய விநாயகப் பெருமான் பிறந்தார். அந்த குழந்தையை கண்டு அரசன் அச்சமடைந்தான். இருப்பினும் குழந்தையை கொல்ல மனமில்லாமல் காட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு வரும்படி தன்னுடைய படை வீரர்களுக்கு கட்டளையிட்டான். அவர்களும் ஒரு குளக்கரையில் அந்த குழந்தையை விட்டுவிட்டு வந்தனர். காட்டிற்குள் இருந்த அந்த குளத்தில் நீராட வந்த பராசர முனிவர் குழந்தையை கண்டெடுத்து தன் ஆசிரமத்தில் வைத்து வளர்க்கத் தொடங்கினார். ஆசிரமத்தில் வளர்ந்து வந்த விநாயகப் பெருமான் அங்கிருக்கும் மரங்களில் ஏறி விளையாடுவார். அதேபோல் ஒரு மரத்தில் ஏறி விநாயகர் விளையாடி கொண்டிருக்கும் போது மரத்தின் அடியில் இருந்த எலியானது வேர்களை கடித்து மரத்தை சரித்தது. மரத்தின் அடியில் வலை தோண்டி வசித்த பெரிய எலிதான் மரம் கீழே விழ காரணம் என விநாயகருக்கு தெரிய வந்தது. அந்த எலியை கொல்வதற்காக தன்னிடமிருந்த பரசு ஆயுதத்தை எடுத்து எலியை நோக்கி வீசினார். ஆயுதத்தை பார்த்ததும் எலி வலைக்குள் புகுந்து ஓடியது. பரசு ஆயுதம் எலியை விடாமல் துரத்தியது. வலை தோண்டியபடி பாதாளம் வரை சென்ற எலி சோர்வடைந்தது. அதற்கு மேற் செல்ல முடியாமல் பூமியின் மேற்புறத்தை நோக்கி ஓடி வந்தது. பரசு ஆயுதம் எலியை விநாயகப் பெருமானின் முன்பாக கொண்டு போய் நிறுத்தியது. விநாயகப் பெருமான் உருவத்தை நேருக்கு நேராக பார்த்ததும் அந்த எலிக்கு தான் கந்தர்வனாக இருந்ததும் சௌபரி முனிவரிடம் சாபம் பெற்றதும் நினைவுக்கு வந்துவிட்டது. விநாயகப் பெருமானிடம் தனது முன்கதையை சொல்லி வருத்தப்பட்டது. தன் தவறை மன்னிக்கும்படியும் வேண்டியது. எலியின் கதையை கேட்டு மனம் இறங்கிய விநாயகப் பெருமான், மூஷிகனே, கவலைப்படாதே. உனக்கு சாபம் கொடுத்த முனிவரிடம் நீ சாபத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வதாக கூறிவிட்டபடியால் உனக்கு என்னால் சாப விமோசனம் வழங்க முடியாது. நீ கந்தர்வனாக இருந்தபோது என் மேல் அதிக பக்தி கொண்டிருந்த காரணத்தால் நான் உன்னை என் வாகனமாக ஏற்றுக்கொள்கிறேன். இதன் மூலம் நான் இருக்கும் இடங்களிலெல்லாம் உனக்கும் மரியாதை கிடைக்கும் என்று அருளினார் விநாயகப் பெருமான். அதை கேட்டு மகிழ்ச்சியடைந்த மூஷிகம் விநாயகரை வணங்கி நின்றது. விநாயகப் பெருமானும் மூஷிகனை வாகனமாக கொண்டு ஆயுதங்களுடன் சென்று அரக்கன் காலநேமியை அழித்தார். ஒருவர் தான் நினைப்பது நடந்தே தீர வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்படும் போது தவறுகளே அதிகமாக நடக்கின்றன. இந்த தவறுகளுக்கு தண்டனை உறுதி என்றாலும் தவறை திருத்திக் கொள்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்காத சிறப்புகளும் வந்து சேரும் என்பதையே இந்த சாப விமோசன கதை நமக்கு தெரிவிக்கிறது. ஓம் விநாயகப் பெருமானே போற்றி. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.